யோவான் 8:6 வாசியுங்கள். அவர்கள் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு சொன்னார்கள். எழுதினார். 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமாம், உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் என்ன செய்யுங்கள் கல்லர். அப்போது கல் எறிஞ்சவன் அவன் கையில் இருக்கிற கல்லுக்கு வெயிட்டை காட்டிலும் அவன் இருதயத்தில் இருக்கிற பாவம் அதை காட்டிலும் வெயிட்டாக இருக்குது. சொல்கிற புரியுதா? இப்போ இது ஒரு கல்லுன்னு வச்சுக்கோங்க, இது வெயிட் இல்லைல்ல. சரி, இது ஒரு கல்லுன்னு வச்சுக்கோங்க. இந்த கல், இந்த மைக்கு, இது இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஆனால் இந்த வெயிட்டை காட்டிலும் இருதயத்தை இருக்குது பாவம், அது இதை காட்டிலும் எப்படி இருக்குது? வெயிட்டாக இருக்குது. அவ்வளோ பெரிய பாவத்தை சுமந்தவனாக்கும் என்ன செய்கிறான், இன்னொருத்தி பாவம் செஞ்சான்னு சொல்லிட்டு கல்லை வச்சிட்டு இருக்கிறான். எதுக்கு? அவ்வளோ கொல்லணும் அப்படின்னு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு அழகாய் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் என்ன செய்யுங்கள் முதலாவது கல்லறி. கல் எரிஞ்சிரு, விட்டுறாத. எங்கே எரியணுமோ, நெற்றில் எரியணுமா, முதுகில் எரியணுமா, வயிற்றில் எரியணுமா, எங்கே எரியணுமோ என்ன செஞ்சிரு, எரி. இல்லைன்னா கொண்டு தள்ளையாது செய். ஆனால் நீ எரியிற ஆள் எந்த ஆளாக இருக்கணும்? பாவம் இல்லாத ஆளாக என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு குனிஞ்சி எழுதிட்டே இருக்கிறார். அவர் என்னத்தை எழுதுனாருன்னு தெரியல, ஸ்தோத்திரம். அவர் எழுதிக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு இயேசு நிமிர்ந்து பார்த்தா கல்லெல்லாம் கீழே கிடக்கு. கல்லை சுமந்த ஆட்களை ஒருத்தரை என்ன செய்யலை. இயேசு கேட்குறாரு, அவள்கிட்ட ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாரு. 10வது வசனம், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? அடுத்த வார்த்தை, நான் இந்த வெளிப்பாடு தந்தவொடனே நான் வாசிக்க போய் எனக்கு சிரிப்பது. ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவன். கொஞ்சம் முன்னாடி கல்லை வச்சுக்கிட்டு இவன் செஞ்சா இவளை கல்லெறிஞ்சு என்ன செய்யணும், கொல்லணும்னு சொன்னவன் இப்போ பார்த்தா கல் மட்டும்தான் கிடக்கு, ஆளை என்ன செய்யலை. நான் இதை இப்படி எடுக்கிறேன். இயேசு உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது என்ன செய்யுங்கள் கல்லறிங்கள் சொன்னது இயேசு அவர்களுடைய இருதயத்தை, என்னென்ன மனக்கண்ணை இயேசு திறந்து விட்டார். இந்த வார்த்தை என்ன செய்தது சொல்லுங்க? கல்லை எடுத்து வச்சிட்டு இருந்தவனுடைய மனக்கண் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்ட போது என்ன நடந்துச்சு? விபச்சாரத்திலே கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டவள் பாவியாய் தெரியவில்லை, தன்னை தான் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? ஒரு பாவியா தெரிஞ்சு. நான் ஒரு பாவி, நான் பாவம் செய்தவன், என்னிடத்தில் பாவம் இருக்கு என்கிற உணர்வு வந்தபோது கல்லை கீழே போட்டுட்டு வீட்டுக்கு என்ன செஞ்சுட்டான். இதே ஆள் தான் கொஞ்சம் முன்னாடி எதை வச்சுட்டு இருந்து கல் கையில் இருக்கும்போதும் அவன்கிட்ட பாவம் இருந்துச்சு. கல்லை கீழே போட்ட போது என்ன இருந்துச்சு? பாவம் இருந்துச்சு. ஆனால் கல் போடுறதுக்கு முன்னாடி பாவம் இருந்துச்சு. ஆனால் என்ன தெரியலன்னா அவங்கிட்ட பாவம் இருக்கிறது அவனுக்கு என்ன செய்யலை, தெரியலை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுட்ட வந்தபோது கண்ணு திறக்கப்பட்ட போது அவளுக்கு பாவம் தெரியல. யாருக்கு பாவம் தான் தெரிஞ்சு? தன்னுடைய பாவம் தான் தெரிஞ்சிச்சு. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கண் குருடாக்கப்பட்டவனுக்கு மற்றவருடைய குற்றங்கள் தெரியும், அல்லது மற்றவருடைய பாவங்கள் தெரியும். கண் குருடாக்கப்பட்டவன். கண் திறக்கப்பட்டவனுக்கு மற்றவருடைய குற்றங்களோ பாவங்களோ தெரியாது, தன்னுடைய பாவங்கள் தான் அவனுக்கு என்ன செய்யும் தெரியும். புரிகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க. கொஞ்சம் இப்போதான் கொஞ்சம் ஃபயராகி வந்துட்டு இருக்கீங்க, கையை கொடுத்து சொல்லுங்க. கண் குருடாக்கப்பட்டவனுக்கு சத்தம் வரணும். கண் குருடாக்கப்பட்டவனுக்கு மற்றவருடைய பாவங்கள் தெரியும். கண் திறக்கப்பட்டவனுக்கு அவனுடைய பாவங்கள் தெரியும்.
இப்போ சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு மற்றவனுக்கு பாவம் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்குன்னா நீங்க யாரு? சொல்லுங்க சத்தமா, பரவாயில்ல. கண் என்ன செய்யுது? குருடாக்குமா. எவனுக்கு பாவம் உங்களுக்கு தெரியல சார், எவனுக்கு குற்றமும் தெரியல, யாருக்கு குற்றம் தான் தெரியுது? சொல்லுங்க சொல்லுங்க, பேசுங்க. எனக்கு குற்றம் தான் தெரியுது, எனக்கு பாவம் தான் தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? கண் என்ன செய்யப்பட்டுட்டு? திறக்கப்பட்டுட்டு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவன் எல்லாம் ஸ்தாபனம் சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, வேற என்ன, பிரதமர் மோடி ஐயா சரியில்லை, முதலமைச்சர் ஸ்டாலின் சரியில்லை, வேற என்ன, எனக்கு பேர் தெரியல, அவரு சரியில்லை, இவரு சரியில்லைன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் எந்த கேஸு? கோவத்தில் பார்க்காதுங்க, அதான் நான் முதலே சொல்லிட்டேன், யாரையும் தாக்கலன்னு. பட்டு கண்ணு திறக்கப்பட்டவனுக்கு எவனுக்கு குற்றமும் தெரியாது, அவனுக்கு யாருக்கு குற்றம் தான் தெரியும், அவனுடைய குற்றம். நான் திருந்த வேண்டியது எவ்வளோ இருக்குது சார், நான் மாற வேண்டியது எவ்வளோ இருக்குது, நான் முன்னேற வேண்டியது எவ்வளோ இருக்குது, இன்னும் நான் விட வேண்டியவைகள் எவ்வளோ இருக்கிறது. ஆமேன். சிலர்கிட்ட ஆமேன் வருது சத்தமாக, ஹல்லேலூயா. சிலர் நம்ம சர்ச்சில் இதுவரை இல்லைன்றது என்னுடைய விசுவாசம். சிலர்லாம் வெளியே வீடியோ எடுத்து போடுறது, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த பாஸ்டர் சரியில்லை சொல்லி இது பண்ணுறது. நான் கேட்குறேன், அவங்களெல்லாம் வீடியோ எடுத்து போடுற முதுகெலும்பு இருக்கிற உனக்கு தப்ப, நான் இந்த தப்பெல்லாம் செஞ்சேன் எடுத்து போடுற முதுகெலும்பு உனக்கு இருக்கா? உனக்கு தப்பும், உனக்கு மனைவிக்கு தப்பும், உன் பிள்ளைகளுக்கு தப்பும் முதல்ல எடுத்து போட்டுட்டு ஊரில் உள்ளவனுக்கு தப்பு எடுத்து போடு. அதுக்கு முதுகெலும்பு இல்லை. ஆமீன். மற்றவங்க தப்பு இருக்க இல்லையோ, இந்த வெளிப்பாடு பெந்தேகோஸ்தே உலகத்துக்கு வந்துட்டுனாலே போதும், ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வந்துவிடும். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஸ்தாபனம் சரியில்லை, நோ. அந்த பாஸ்டர் சரியில்லை, அந்த நோ. நான் சிலரோட பேரை சொல்லலை, சில பிரபலமான ஊழியர்கள் பேர், இந்த பிரபலமான ஊழியர், அவர் உனக்கு தகுதி இருக்கா? ஒரு உனக்கு முஸ்டேக்கை பாருங்க. அந்த ஸ்திரீயின் மேல் கல்லெறிய தகுதியானவர் ஒரே ஒருத்தர் அங்கே இருந்தார். அவர் யாரு? சொல்லுங்க, பேசுங்க. ஏசு. ஆக்சுவலாக அவர் கல்லெடுத்தாரா? அவர் எரிஞ்சாரா? ஆக்சுவலாக யார் தான் கல்லெடுத்து எரிஞ்சிருக்கணும்? ஏசு. ஆனால் அவருக்கு கையில் கல் இல்லை, அவர் எரியலை. கல்லெடுத்து எரிய தகுதியான நபர் சொல்கிறாரு, நீ போ, இனி என்ன செய்யாத, பாவம் செய். இருதயத்தில் பாவத்தை சுமந்தவன் சொல்கிறான், கல் எடுத்து நிற்கிறான். எவ்வளோ பரிதாபம், கண் குருடாக்கப்பட்ட எவ்வளோ பரிதாபம். ஆமீன். ஸோ நமக்கு ஏன் யாரையும் குறைச்சோ, மற்ற பிரபலமான ஊழியர்களையும் யாரையும் தாக்குற மைண்ட் ஏன் வரல அப்படின்னா, நாம் சரி செய்யப்பட வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்கிறது, நான் திருந்த வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்கிறது, நான் முன்னேற வேண்டிய பகுதிகள் என் வாழ்க்கை நிறைய இருக்கிறது. இதை விட்டுட்டு நான் மற்றவங்களை சொல்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை. நம்ம விசுவாச பிள்ளைங்க யாரையும் எந்த மனிதனையும் தாக்குற, குறை சொல்கிற வழக்கம் நம்ம மக்களுக்கு இருக்க வேண்டாம். ஏன் அப்படி கேட்ட, ஒருவேளை தப்பே அங்கே இருக்கட்டும் சார், அந்த ஆட்ட மிஸ்டேக்கே இருக்கட்டும் சார், நம்ம ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் ஏன் நீ அவங்கள குறை சொல்லலை? நான் சொல்கிறேன், அவங்கள குறை சொல்கிற அளவுக்கு நான் பெர்ஃபெக்ட் கிடையாது சார். நான் மாற வேண்டிய பகுதிகள் எனக்கு நிறைய இருக்குது, நான் முன்னேற வேண்டிய பகுதிகள் எனக்கு நிறைய இருக்குது, நான் சரி செய்யப்பட வேண்டியது எனக்கு நிறைய இருக்குது. ஆனால் அந்த மனிதர்களை கல்லெடுத்து எடுத்தவங்களெல்லாம் நான் பாராட்டுறேன். ஏன்னா அத்தனை கூட கண்களும் திறக்கப்பட்டது. அது சத்தமாக ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். கண்ணு திறக்கப்படாட்டா அவனுக்கு என்ன சொல்லியிருப்பான்னு தெரியுமா? இப்போ ஏசு இருக்கேன்னு அவனை விட்டுட்டு போகிறேன், இனி ஏசு இல்லாமல் நீ எங்கேயா மாட்டுவோம், அப்போ கல்லறிஞ்சி கொண்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் கண்ணு திறக்கப்பட்டதுனால அவனுக்கு ஆமேன், அந்த இருதயமே அவனுக்கு இல்லை. எல்லாருக்கும் தோணுது, நான் பாவம், எனக்குள்ளே பாவம் இருக்குது, எனக்குள்ளே குற்றம் இருக்குது, நான் இவ்வளோ மாறணும். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் என்னுடைய இது சில மெசேஜ் சில ஆட்களை வச்சு திருத்துற நோக்கத்தோடு பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு ஆமேன், அது என்னமோ எனக்கு அதில் இன்னும் உடன்பாடு. தவறுன்னு சொல்லணும், கரெக்டுன்னு சொல்லணும்.
ஆனால் எப்படியாவது இந்த விசுவாசி திருத்திடணும்னு பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு என்னமோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் கேட்குறேன், நீ அந்த விசுவாசி நீ திருந்திட்டியா அப்படின்றது என்னுடைய கேள்வி. ஆமாம். ஸோ நான் சொல்கிறேன், நம்ம இயேசுவை கொடுப்போம், இயேசுக்கு அன்பை கொடுப்போம், அவர் யாருன்னு கொடுப்போம், அபிஷேகத்தை கொடுப்போம், ஆவியனர் கொடுப்போம், அவர் திருத்துவார், அவர் மாற்றுவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கொடுக்க வேண்டிய அவரை குறிப்போம். முடிஞ்சால் ஒன்று செய்வோம், அவங்களுடைய கண்களை திறந்து விட்டுருவோம், மீதுள்ள வேலையை ஆண்டவர் பார்த்துக்குவார். இந்த பகலில் என்னுடைய கண்களையும் நம்முடைய அத்தனை பேருடைய கண்களையும் கர்த்தர் ஆமேன் திறந்து கொண்டே இருப்பாராக. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க, பாஸ்டர் என் கண்கள் இன்னும் திறக்கப்படணும் பாஸ்டர் சொல்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் என்னுடைய கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. சத்தமாக சொல்லுங்க, என் கண்கள் திறக்கப்படட்டும், என் கண்கள் திறக்கப்படட்டும். நான் மாற வேண்டிய பகுதிகள் அநேகம் இருக்கிறதப்பா, என் கண்கள் திறக்கப்படுவதாக.